Hello friends, welcome to Elegant Designer. நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்திருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து இந்த சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்றேன். டபுள் த்ரெட்டா எடுத்திருக்கேன். நீடில் வந்து துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து நான் ஸ்டிச்சை வந்து சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து விழுகும். இப்போ இந்த சென்டரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து சென்டரில் வரும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு இங்கே சென்டரில் வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்குது. பட் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றதுனால இதுக்கு பக்கத்தில் எவ்வளோ கேப் வேணும்னு ஒரு ஸ்டிச் தள்ளி போடுவோம்ல, அந்த ஸ்டிச் இங்கே போடாமல் டைரெக்டாகவே செகண்ட் ஸ்டிச்சுக்கு போயிடலாம். இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுவோம்ல, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இங்கே எனக்குள்ளே ஸ்டிச் இங்கே போட்டுட்டு இழுத்துட்டு இங்கே கீழே ஸ்டிச். இங்கே வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக விடுறோம். அதே வந்து இந்த சைடில் வந்து கம்மியாக தான் ஸ்பேஸ் விடுறோம். ஃபுல்லாக ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பெரிய ஸ்பேஸையும் இந்த சின்ன ஸ்பேஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். தெரியுதா? இங்கே வந்து நம்ம இவ்வளோ ஸ்பேஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம இவ்வளோ ஸ்பேஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒன் சைடு ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரியே சுற்றிலும் ஃபில் பண்ணணும்.
இப்போ செகண்ட் சைட ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரியே தேர்ட் சைடு ஃபினிஷ் பண்ணணும். எனக்கு அடியில இருக்கிற த்ரெட் இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆயிருது. அதனால நான் நாட் போட்டுறேன் இந்த இடத்துல. இப்போ நான் நெக்ஸ்ட் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். இங்க இருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட சென்டரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் சீவிங் த்ரெட்டு, ஹேண்ட் சீவிங் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சென்டர்லேருந்து நீடில் எடுக்கிறேன். ஒரு சம்கியும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன்.
சுகர் பீடை மேலே ஏற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து அடியில் வந்து த்ரெட்டை நாட் போட்டுடலாம். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி 2-3 சுற்று சுற்றிட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இப்படி ஃபினிஷ் ஆயிருக்கா. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் போட்டு இதே மாதிரியே இங்கே, அதுக்கப்புறம் இங்கே அப்படியே வரிசையாக நெக்லைனில் இதை போட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கையிலையும் போடலாம், ஒரு லைன் மாதிரி பார்டரில் போட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி செக்குடு ப்ளவுஸில் வந்து செக்குடுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சென்டரில் நான் வந்து சம்கியும் சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணலாம். எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சு வந்து எடுத்தோன்னே வராது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.